ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்துலேருந்து லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க சன் பிக்சர்ஸ். ஸோ கூலி படம் 30 days to go அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டர்ன்றது தாறுமாறாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ போஸ்டரில் ரஜினிகாந்த் அவர்கள் தான் நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ பின்னாடிலாம் கோடையெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கோடையில் பிடிச்சி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த கோடையில் வந்து பார்த்தீங்கன்னா தங்க கோடாலியாக இருக்குது. ஸோ மாசாக இருக்குன்னு தான் சொல்லணும் போஸ்டர். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினிகாந்த் அவருடைய நெத்தியில் வந்ததுன்னா ரத்தம் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அடிபட்டுருன்னு நினைக்கிறேன். ஸோ பிளட் வரது நல்லா தெரியுது. ஸோ அதை வந்து ரெட் கலர்லையும் அண்டு கோடாலி வந்து தங்க கலர்லேயே வந்து இதே தான் வந்து திருப்பி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க சன் பிக்சர். ஸோ ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச். ஸோ இதே தான் வந்து திருப்பி வந்து ரீகால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு இருக்காங்க சன் பிக்சர். ஸோ புதுசாக எதுவுமே காமிக்க மாட்டாங்க. ஸோ இதே விஷயத்தை தான் காமிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு. அண்ட் இன்னொரு 30 நாளுக்குள்ளே வந்து படத்துக்கான ப்ரொமோஷன்றதை ஸ்டார்ட் பண்ணி வேறு லெவலில் பண்ணிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இன்டர்வியூ கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் ஜஸ்ட் இன்டர்வியூட முடிச்சிடாமல் அதர் ஸ்டேட்லாம் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கான ப்ரொமோஷன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள், லோகேஷ் கனகராஜ், அமீர் கான் சொல்லிட்டு எல்லாருமே போய்ட்டு ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சு நடத்துனாங்க அப்படின்னா படத்துக்கான ஹைப்புன்றது வேறு லெவலில் ஏறும். ஸோ படத்தோட கலெக்ஷன்றது நம்ம எதிர்பார்த்த மாதிரி 1000 கோடி தான் அசால்ட்டாக அடிக்கும். ஸோ இதெல்லாம் சன் பிக்சர்ஸ் எடுத்து நடத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் 30 நாள் இருக்குது. ஸோ ஒரு 5 ஸ்டேட்டுக்கு போய்ட்டு வந்துட்டாலே போதும். ஸோ அதுக்கப்புறமா படத்தோட ஆடியோ லான்ச்ன்றதை இந்த மந்தோட எண்டான 27 ஜூலை 27 நடத்தி முடிச்சுட்டு ஆகஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி ஆகஸ்ட் 14 படத்தை மாதம் ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ வேறு லெவல் சம்பவமாக இருக்க போது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படத்தோட டீம் எதனா எந்த மாதிரி பிளான் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கூலி படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வார் 2ன்னு சொல்லிட்டு ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் வில்லனாக நடிக்கிறாரு அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 30 நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஜினி ஃபேன்ஸ் வந்ததுன்னா யார் வந்தாலும் வரட்டும் அடிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுனா வெறித்தனமாக நின்றுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்தோட கண்டென்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கூலி படம் வந்து தாறுமாறான சம்பவம் பண்ணி 1000 கோடி அடிச்சிடும். ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எப்படி எடுத்திருக்காருன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக எடுத்திருப்பாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூவில் கூலி படத்தை பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ஸோ அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் 1000 கோடி அடிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு லியோ படம் வந்து பார்த்தீங்கன்னா 600 கோடி வந்து அடிச்சிருந்துச்சு. ஸோ படம் வந்து நான் கலவையான ரெஸ்பான்ஸ் பட்டாலும் படம் நல்லா போணுச்சு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி அடிக்குமான்றதுலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் ரஜினி ஃபேன்ஸ்னால் 150 ரூபாய்க்கு திருப்தியாக படத்தை பார்த்துட்டு போவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து படம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது படம் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸ் ஆகுது. அண்டு இந்த படத்துலனா ஷைபன் ஷாகிர் அவர்கள் நடிக்கிறாரு தயால்ன்ற ரோலில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பகத் பாசில் அவர்களுக்காக எழுதினது அப்படின்னு மாதிரி நான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு கேரக்டருக்கு மட்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதினேன். ஸோ அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்காரு. ஸோ 3 மாதமாக வந்து பகத் பாசிலுக்காக எழுதி கால் ஷீட் கிடைக்காத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஷைபன் ஷாகிர் உள்ளே கூப்பிட்டுருக்காரு. ஸோ என்னதான் ஷைபன் ஷாகிர் அவர்கள் சூப்பராக நடிச்சிருந்தாலும் பகத் பாசில் அவர்கள் நடிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அவர் வந்து புஷ்பா படத்தில் மாஸ் காமிச்சிருப்பாரு, வேட்டையன் படத்தில் சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் சூப்பராக வந்து நடிப்பார். ஸோ மாசாக இருந்திருக்கும். அண்டு மோனிகா சாங்கில் நம்ம ஷைபனே சூப்பராக டான்ஸ் ஆடியிருக்காரு. அண்ட் பகத் பாசிலாம் டான்ஸ் ஆடியிருந்தார் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ படத்துக்கான ஹைப்புன்றது வெறித்தனமாக இருக்கும். பட் கால் ஷீட் கிடைக்காத காரணத்தினால அவர் வந்து தள்ளி போயிட்டார். ஸோ ஷைபன் வந்து உள்ளே வந்திருக்காரு. ஸோ ஷைபனுடைய கேரக்டரும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. செகண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதை முன்னிட்டு படத்துக்கான இன்டர்வியூ மூவி டீம் அங்கங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் 30 days to go அப்படின்ற மாதிரி அஃபிஷியலான போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஒரு கூலி படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ.